ஜாலி மூட். ஒரு மிகப்பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானையின் உருவத்தை பார்த்து அந்த காட்டில் இருந்த மிருகங்கள் எல்லாம் மிகவும் பயந்தன. யானை வரும் பக்கம் கூட போக பயந்தன அந்த மிருகங்கள். தங்களின் குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன் என்று கதை சொல்லி யானை இருக்கும் பக்கமே போகக்கூடாது என்று சொல்லி வைத்தன. இதை எதுவுமே கண்டுகொள்ளாத யானை தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் குட்டி குட்டி மிருகங்கள் தன்னை ஒரு அரக்கனாக பார்த்து ஓடி ஒளிவதை நினைத்து வருத்தமடைந்தது யானை. தன்னுடன் பழகாமல், தன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் தன்னை எல்லோரும் உதாசீனப்படுத்துவதை நினைத்து யானைக்கு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் தைரியசாலியான யானை தன் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காட்டுக்குள் பெரிய மழை பெய்தது. திடீரென்று வெள்ளம் வந்து அந்த இடமெல்லாம் வெள்ளமாக ஓடியது. குட்டி குட்டி மிருகங்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் மழையில் நனைந்து கொண்டிருந்தன. வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டு எல்லா மிருகங்களும் தங்களுடைய குட்டிகளோடு பட்டினி இருந்தார்கள். அந்த சமயம் அந்த பக்கமாக வந்த யானை இதையெல்லாம் பார்த்தது. ரொம்ப நாளாகவே தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்த யானை ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தது. அந்த சமயம் ஒரு குட்டி குரங்கு யானையை பார்த்து, யானை மாமா, எங்கள் குடும்பமே பசியில் இருக்கின்றது, எங்களுக்கு உதவக்கூடாதா என்று கேட்டது. அதை பார்த்து சிரித்த யானை, நான் தான் அரக்கன் மாதிரி இருக்கின்றேனே, என்னை பார்த்தால் தான் உங்களுக்கு பயமாக இருக்குமே என்று சொல்லியது. அப்பொழுது அந்த குட்டி குரங்கு சொல்லியது, எங்கள் அப்பா அம்மா தான் உங்கள் உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அப்படி வளர்த்தார்கள். உன்னுடைய அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எனக்கு நீங்கள் ஆபத்தானவர் என்று தெரியவில்லை என்று சொல்லியது. முதல் முறையாக ஒரு குட்டி மிருகம் தன்னுடன் வந்து பேசுவது யானைக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உடனே அந்த குட்டி குரங்கை தனது தோள் மேல் ஏற்றி அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றி மறுபக்கம் கொண்டு போய்விட்டது யானை. அப்படியே அங்கிருந்த எல்லா மிருகங்களையும் ஒவ்வொன்றாக தனது தோள் மேலே ஏற்றி மறுபக்கமாக கொண்டு போய்விட்டது யானை. அன்றிலிருந்து யானையை தங்களில் ஒருவராக நினைத்து அந்த மிருகங்கள் எல்லாம் யானையுடன் சந்தோஷமாக பழகினார்கள். எல்லா மிருகங்களும் அந்த காட்டில் ஆடிப்பாடி சந்தோஷமாக இருந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.